வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பணம் கொத்தி மனிதர்கள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லலிதா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ராமநாதனின் இரண்டாவது பெண். பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவி. மகாலட்சுமியின் அருளான பொருளை கொடுக்க முடியாத இறைவன் அந்த குறைக்கு ஈடு செய்ய நினைத்ததை போன்று மகாலட்சுமியின் அழகை பூரணமாய் லலிதாவுக்கு வழங்கி இருக்கிறான். அழகி போட்டியில் கலந்து கொண்டால் நிச்சயமாக உலக அழகி பட்டத்தை பெற்று விடுவாள். அத்தனை பேரழகி. அத்தகைய அழகு தேவதை வாழ்ந்து கொண்டிருப்பது எத்தகைய வசதிகளையும் பெற முடியாத சாதாரண நடுத்தர குடும்பம். காலை பொழுது கல்லூரிக்கு புறப்படும் பரபரப்பு. உடை மாற்றிக் கொள்வதற்கென எல்லோருக்கும் பொதுவான அந்த அறையை தேடி வருகிறாள் லலிதா. அறை கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. மணி 8 ஆயிடுத்து. நான் சீக்கிரமா கிளம்பணும். ட்ரெஸ் மாத்திக்கலாம்னு வந்தா யார் அது கதவை சாத்தி இருக்கிறது? நான் தான்க்கா ரம்யா, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். அப்படியே என்னுடைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன் என்ற தங்கை ரம்யா உள்ளிருந்தே குரல் கொடுத்தாள். நேற்று ராத்திரியே புத்தகத்தை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கப்படாதோ? காலை நேரத்துல போய் அறையை சாத்திக்கிட்டியே. நேத்தே எடுத்து வச்சிருக்கலாம் தான். நேத்து சாயந்தரத்துல இருந்தே மின்சாரம் சதி பண்ணிடுத்தே. சரி சரி, சீக்கிரமா வா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. வந்துட்டேங்க்கா. மாற்று உடையுடன் அறை வாசலில் தவம் இருக்கிறாள் லலிதா. அவளுடைய அக்கா கல்பனாவும் உடை மாற்றிக்கொள்ள அங்கே வருகிறாள். லலிதா நிற்பதை பார்த்துவிட்டு, என்ன லலிதா, அரை வாசல்ல தவம் இருக்க? உள்ள யாரு? ரம்யா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. நானும் அவசரமா வெளியில போகணும். ட்ரெஸ் மாத்திக்கலாம்னு வந்தா ஆள் ஆளுக்கு அறையை பிடிச்சுக்கிறீங்க. எங்களுக்கு தான் காலேஜ் ஸ்கூல்னு அவசரம். நீ வீட்டில் இருக்கிறவ தானே, உனக்கு என்ன தலை போற அவசரம்? தலை போற அவசரம்தான், வெளியில போகணும். ரெடியாருன்னு அவர் சொன்னார். சொன்ன நேரத்துல ரெடியா இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமே. இந்த அதிகாரத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடி முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லைக்கா. ரம்யா வெளியில் வந்ததும் 2 நிமிஷத்தில் நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ வந்ததும் எனக்கு ஒரு குரல் கொடு. அதுக்குள்ளே நான் அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். ரம்யா கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறாள். கல்பனா பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த ரம்யா, உங்கள் வீட்டுக்காரருக்கு பணம் தேவைப்படுதாக்கும். அதைத்தானே அப்பா கிட்ட கேட்க போற? கல்பனா கோபத்துடன், ஏண்டி நீ நேத்து முளைச்சவ, என்ன குத்தி காட்டுறியா? அப்பா இங்க பாருங்கப்பா என்று சிடுங்கினாள். அப்பா பூஜை பண்ணிட்டு இருக்கார், என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டுக்கொண்டே அம்மா வந்தாள். அம்மா டிஃபன் ரெடியா? நாங்க வெளியில போகணும். தோ ஆகிட்டுதும்மா, 2 நிமிஷம். என்ன ஆயிட்டது? இட்லி அடுப்புல, சட்னி அம்மியில. இப்படி அம்மியை கட்டிட்டு கஷ்டப்பட வேண்டாம், மிக்ஸி வாங்கி தரேன்னு உன் மருமகன் சொன்னாரு. மருமகன் பணத்துல வாங்கினா உங்க கௌரவம் போயிடும்னு வேண்டாம்னுட்டீங்க. இப்ப இப்படி திண்டாடணுமா? ஒரு மிக்ஸி வாங்கி கொடுத்துட்டு 9 மிக்ஸிக்கான பணத்தை கறந்துடுவாரே உன் வீட்டுக்காரர். அந்த பயத்துல தான் வேண்டாம்னு சொல்லி இருப்பாங்க என்று போகிற போக்கில் ஒரு குத்து குத்தி விட்டு போனாள் ரம்யா. பாத்தியம்மா, உன் பொண்ணு பொடி வச்சு பேசுறத? பெத்தவங்க கூட பிறந்தவங்கள பார்க்கணுங்கிற ஆசையில அடிக்கடி இங்க வர்றோம். முதல் மாப்பிள்ளை என்கிற உரிமையில அவரும் விகல்பம் இல்லாம ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போறார். அதை உங்க பொண்ணுக எத்தனை எகத்தாளமா பேசுறதுக்கு பாத்தீங்களா? இனிமே இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க போறதில்ல. என்னம்மா இது, சின்ன பிள்ளைக ஏதோ பேசிட்டாங்க, அதை நீயும் பெருசா எடுத்துக்கலாமா என்ற அம்மா மகளுக்கு சமாதானம் சொல்கிறாள். நீங்களும் அவங்க பக்கம்தான் பேசுவீங்க. அப்பாவை பார்த்து பேசலாம்னு போனா அவர் தெய்வத்தோட லயிச்சு போய் உட்கார்ந்துருக்கார். டிஃபன் சாப்பிட சொல்லலாம்னா நீங்க அம்மியை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஆமா, நான் தான் கேட்குறேன். லலிதா இவ்வளவு பெரிய பொண்ணு, உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடாதா? அவ ட்ரெஸ் படிக்கிறதும் காலேஜ் போறதும் தான் வாழ்க்கையா? நீங்க எதையும் கேட்கறதே இல்ல. லலிதா அக்கா பரவாயில்ல, அவ வேலையாவது கவனிச்சுக்கிறா என்றாள் ரம்யா. பாத்தீங்களாமா குத்தல? அங்க என்ன அக்கப்போரு என்று கேட்டுக்கொண்டே அப்பா வந்தார். அப்பா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வந்த. என்னது, பணம் தானே? அப்பா, உங்களுக்கு கூட இளக்காரமா போயிட்டனா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெத்த பொண்ணை அநியாயமா ஒதுக்கி வச்சு பேசணுமா? என்னால பொறுக்க முடியலப்பா என்று கண்ணை கசக்கினாள் கல்பனா. விஷயத்த சொல்லேம்மா. ஒண்ணுமில்லப்பா, உங்க மாப்பிள்ளை ஆபீஸ்ல இருந்து எல்லாருமா ஒரு டூர் போட்டிருக்கா. பணத்துக்கு எங்க போறது?
நான் வரலைன்னு சொல்ல போறேன்னாங்க. நான் தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக என்னடான்னா ஆள் ஆளுக்கு பேசுறதுகள். லலிதா, அப்பா காலேஜுக்கு கட்ட பணம் கொடுத்தேன் இல்லையா? அந்த பணத்த உங்க அக்கா கிட்ட குடுத்துடு. அப்பா, இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று தயங்கினாள் லலிதா. இன்னும் 2 நாள்ல ஃபைனோட கட்டிக்கலாம். அப்பா, என்கிட்ட கேட்காதீங்க என்று ரம்யா முந்திக் கொண்டாள். ரொம்ப நல்ல மனசுடி உனக்கு. உன்னை விடவா? அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ரம்யா கிளம்பினாள். அப்பா, நானும் போயிட்டு வரேன்ப்பா என்று லலிதாவும் கிளம்பினாள். கிளம்பிட்டியா லலிதா? நான் ஆட்டோல தான் போறேன். வர்றியா? உன்னை காலேஜில் விட்டுட்டு போறேன் என்று அக்கறையோடு லலிதாவிடம் கேட்டான் கல்பனாவின் கணவன் வெங்கடேஷ். என்னது? என்ன கிளம்ப சொல்லிட்டு அவளை துணை சேர்க்கிறீங்களே? கல்பனாவின் தவிப்பு. நீங்க 2 பேருமே வரலாம். நீங்க போங்க, நான் வழக்கம் போல பஸ்லயே போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு லலிதா கிளம்பி விட்டாள். கல்பனா, மாப்பிள்ளையும் நீயும் டிஃபன் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள் அம்மா. எங்களுக்கு நேரமாயிட்டது மாமா, நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம். வா கல்பனா, போகலாம். கல்பனா, பணம் என்றார் அப்பா. வாங்கிட்டேன்பா, நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் புறப்பட்டு போகிறார்கள். அம்மா அன்னபூரணி அவர்கள் இருவரும் போவதை பார்த்து திகைத்து நிற்கிறாள். கல்லூரியில் இருந்து திரும்பிய லலிதா முகம் கை கால் அலம்பிக் கொண்டு உடை மாற்றி வந்தாள். அம்மா டிஃபனும் காஃபியும் தயாராக வைத்திருந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் நான் பத்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரம்மா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாள். அவள் பத்மாவின் வீட்டுக்கு போன போது பத்மாவின் அண்ணன் ரவி வாசலில் நின்று கொண்டிருந்தான். லலிதாவை கண்டதும், ஹலோ, வா லலிதா என்று வரவேற்றான். பத்மா இருக்காளா? அம்மாவும் பத்மாவும் கடைவீதிக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துடுவாங்க. உள்ள வந்து உட்காரலாமே. நான் அப்புறமா வரேன் ரவி. கணக்குல ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன். ஏன், நான் சொல்லி தரமாட்டேனா? உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்கிட்டயே கேட்கலாம். இந்த கணக்கு எனக்கு புரியல. என்ன புரியல? இப்படி கொடு. வாங்கி பார்த்து விட்டு விளக்கமாக சொல்லி கொடுத்தான். இதே கணக்கை வச்சுக்கிட்டு தான் பத்மாவும் திணறிட்டு இருந்தா. இப்பதான் அவளுக்கும் சொல்லி கொடுத்தேன். வகுப்புல பாடம் நடத்தும் போது நீங்க 2 பேரும் எந்த லோகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க? பாடம் நடத்திட்டு இருந்த போதே கிளாஸ் டைம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால மேடத்துக்கிட்ட கேட்க முடியல. உனக்கு சிரமம் கொடுத்துட்டேனா? தேங்க்ஸ் ரவி. எதுக்கு? விளக்கமா சொல்லி தந்ததுக்கு. நான் போயிட்டு வரேன். பத்மா வந்ததும் நான் வந்துட்டு போனதா சொல்லு. நீயே இருந்து பத்மாவை பார்த்துட்டு போயேன். லைப்ரரி புக் இருக்கு, மேகசின் இருக்கு, எடுத்து படிச்சிட்ரு. இல்லை டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்ரு. வேண்டாம் ரவி, நான் அதையெல்லாம் ரசிக்கிற நிலையில இல்லை. உனக்கு பொழுதுபோக்கில் விருப்பம் கிடையாதா லலிதா? உன் வயசு பொண்ணுக பேச ஆள் கிடைச்சா போதும். மணிக்கணக்கா சலிக்காம பேசிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமா இருக்கையே. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறையா? வேற எதுலையும் ஈடுபாடே கிடையாதா? எங்க குடும்ப சூழ்நிலை என்னை அப்படி நினைக்க வைக்கிறது. பள்ளி ஆசிரியரான என் அப்பாவின் குறைஞ்ச சம்பளத்துல குடும்பத்தின் பற்றாக்குறை, வறுமையோடு எதிர்நீச்சல் போட்டு நிரந்தர நோயாளி ஆகிவிட்ட அம்மா, கல்யாணமாகி போன பிறகும் எந்த நேரமும் பணத்துக்கு அப்பாவை எதிர்பார்த்து எங்க குடும்பத்தை பெரும் சுமையா அழுத்திட்டு இருக்கும் என் அக்கா கல்பனா, என் தம்பி தங்கையின் படிப்பு, அவர்களது எதிர்காலம் வளமாக அமைய வேண்டும் என்னும் என்னுடைய எதிர்பார்ப்பு, இவைகள் எல்லாவற்றிற்கும் என்னுடைய படிப்பைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். மடை திறந்தாற் போல மனசை விட்டு கொட்டி தீர்த்தாள். உன்னை பற்றிய, உன் எதிர்காலம் பற்றிய கனவுகள், லட்சியங்கள் எதுவுமே கிடையாதா? இவைகளை எல்லாம் தாண்டி வந்த பிறகுதான் என்னை பற்றி சிந்திக்க வேண்டும். நேரமாயிட்டது, அம்மா தேடுவா, நான் வரேன் ரவி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள். ஒரு நாள் காலை பொழுது வழக்கம் போல பரபரப்புடன் கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறாள் லலிதா. அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிஃபன் ரெடி பண்ணிடு. காலேஜுக்கு நேரமாச்சுமா என்று சொல்லிவிட்டு குளிக்க புறப்பட்டாள். லலிதா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம்மா, லீவு போட்டுடு என்றார் அப்பா ராமநாதன். திகைத்து போனாள் லலிதா. அப்பாவின் குரலில் கோபம் இல்லை. பின் ஏன் இந்த தடை உத்தரவு? ஏன்பா? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்று சொல்லவும் திகைப்பு அதிர்ச்சியாயிற்று. என்னப்பா சொல்றீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னப்பா இது? இன்னும் என் படிப்பே முடியல. படிப்பை முடிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்து பணம் சம்பாதிக்கணும். நம்ம குடும்பத்து வறுமையை போக்கி ஓரளவுக்காவது அந்தஸ்தை உயர்த்தணும். இதையெல்லாம் தாண்டித்தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? நாம் இப்ப கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கோம். வேலை வந்துட்டுதுமா. நீ சொன்ன அவசரமோ அவசியமோ எதுவோ தெரியாது.
அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கடவுள் உனக்கு வரப்பிரசாதமா கொடுத்திருக்கிற அழகு உன்னை கோடீஸ்வரியா உயர்த்த போகுது. உன்னால எங்க வாழ்வும் உயரப் போகுது. அப்பா, நீங்க எங்கேயோ ஏமாற போறீங்க. உங்களை யாரோ நல்லாவே ஏமாத்தி இருக்காங்க. உங்க அப்பா அப்படி ஒன்றும் ஏமாந்தவன் இல்ல. தரகர் வந்து சொல்லிட்டு போய் இந்த ஒரு வாரமா யார் யாரை விசாரிக்கணுமோ விவரமா தீர விசாரிச்சுட்டேன். பெரிய மிராசு குடும்பத்துக்கு நீ மருமகள ஆக போற என்றார் உற்சாகமாக. ஏன்பா, மிராசு குடும்பத்துல சம்பந்தம் செய்யற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நீ காலேஜுக்கு போகும்போது உன்னை அந்த பையன் பல தடவை பார்த்துருக்கானாம். கல்லூரிக்கு போற பொண்ணை கணக்கெடுக்கிறவனோட கேரக்டர் என்னவா இருக்குங்கிறதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீ ஏமா எதையும் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்குற? அந்த பையனுக்கு உன்னை, உன் அழக ரொம்பவும் பிடிச்சு போச்சு. நம்முடைய விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்களே தான் முறைப்படி பொண்ணு பார்க்க வராங்க. அதனால நீ இன்னைக்கு காலேஜுக்கு லீவு போட்டுடு. அப்போ லலிதா அக்கா இன்னைக்கு காலேஜுக்கு மட்டம். நான் கூட ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு வரப்போறவங்களை வேடிக்கை பார்க்கலாம். வரப்போற பிள்ளை வீட்டாருக்கு சொஜ்ஜி பஜ்ஜியா, அல்வா மிக்சரா என்ற நாக்கை தீட்டிக்கொண்டு கேள்வி கேட்டாள் ரம்யா. அதையெல்லாம் அவங்க விரல் நகத்தால கூட தொட மாட்டாங்க. அத்தனை பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க நமக்கு தேவையாப்பா? இணைய முடியாத இரு துருவமா இருக்கிற இரண்டு குடும்பமும் எப்படியப்பா சம்பந்தம் செய்துக்க முடியும்? அப்பா, லலிதாவுக்கு தான் மெத்த படிச்ச அறிவாளின்னு நினப்பு. எதுக்கெடுத்தாலும் மிதண்டாவாதம் பேசிட்டு இருக்கா என்று தந்தைக்கு தாளம் போட்டாள் கல்பனா. அப்பா, நடைமுறைக்கு சாத்தியமானு நினைச்சு பாருங்கன்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை பத்தி சிந்திக்க எனக்கு அனுமதி கிடையாதா? நடக்கம் போறது தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். வீணா தர்க்கம் பண்ணிட்டு நேரத்தை போக்காத என்றார் அப்பா. என்ன மாமா பிரச்சனை? லலிதா, நீ கல்லூரிக்கு புறப்படலையா என்று கேட்டுக்கொண்டே ரவி அங்கே வருகிறான். பிரச்சனையே அதுதான். அப்பா இன்னைக்கு லீவு போட சொல்றாங்க. அடடா, நீ கல்லூரிக்கு போக போறது இல்லையா? பத்மா இன்னைக்கு கல்லூரிக்கு வரல. அவளோட லீவ் லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அதான் வந்த. பத்மா, ஏன் லீவு? அவளையும் யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா என்று லலிதா கேட்கவும் ரவியின் முகம் மாறியது. அப்படின்னா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா என்ற ரவியின் கேள்விக்கு ராமநாதன் பதில் சொன்னார். ஆமாம்ப்பா, மிராசு வீட்டில இருந்து இன்னைக்கு லலிதாவை பார்க்க வர்றதா சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த பையனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ரவி? தெரியாது மாமா. நீங்க நல்லா விசாரிச்சிட்டீங்களா? தரகர் தான் எல்லாம் விவரமா சொன்னார். மற்றவங்க பேச்சை நம்புறதை விட நாமே தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே நல்லது. விசாரிக்க இனிமே எதுவுமே இல்லை. இந்த கல்யாணம் முடிஞ்சிட்ட மாதிரி தான். சரி மாமா, நான் வரேன். லீவு லெட்டர் என்று நினைவுபடுத்துகிறாள். ரெண்டு பேருமே நாளைக்கு கொடுத்துக்கோங்களே. நான் வரேன் லலிதா என்று கூறி போய்விட்டான். லலிதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு ராமநாதன் சொன்னதும் ரவியின் முகம் அடைந்த மாற்றத்தை க்ஷணத்தில் கண்டுபிடித்து விட்டாள் லலிதா. அவள் என்ன செய்ய முடியும்? மௌனமாகிவிட்டாள். பத்மாவின் வீடு. தலைவலி தாங்காமல் தைலத்தை தேய்த்து கொண்டு படுத்து விட்டாள் பத்மா. ஜுரம் வரும்போல் இருந்ததால் தான் கல்லூரிக்கு லீவு போட்டாள். லலிதாவிடம் லீவு லெட்டர் கொடுக்க போன ரவி சோர்வுடன் திரும்பி வருவதை பார்த்தாள் பத்மா. லலிதா இருந்தாளா? லீவு லெட்டர் கொடுத்துட்டியா? லலிதாவும் கல்லூரிக்கு போகல. ஏன் ரவி, லலிதாவுக்கு உடம்பு சரியில்லையா? அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம். திடுக்கிட்டவளாய், என்னது, லலிதாவை பொண்ணு பார்க்க வராங்களா? உனக்கு நல்லா தெரியுமா? அவ அப்பா தான் சொன்னாங்க. அதான் கல்லூரிக்கு போகலைன்னு சொன்னார். அவ அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? என்ன சொல்வான்னு எதிர்பார்க்கிற? பெரியவங்க ஏற்பாடு செய்யறப்போ அவ என்ன சொல்லி இருக்க முடியும்? என்ன ரவி, ஏதோ பேப்பர் நியூஸ் சொல்றாப்ல சர்வ சாதாரணமா சொல்லிட்டு நிக்கிற? எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? அல்லது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிற? ரவி லலிதாவை என் சிநேகிதியா மட்டும் நினைச்சிருந்தேன்னா என் மனசுல இத்தனை பதற்றம் ஏற்பட்டு இருக்காது. அதுக்கும் மேல ஒரு உறவு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளா, எனக்கு அண்ணியா, உனக்கு மனைவியா வருவான்னு நாம மூவருமா உருவாக்கி உள்ள திட்டம் படிப்பு முடிஞ்ச காலம் கனியும் போது ரெண்டு வீட்டு பெரியவர்கள் கிட்டையும் பக்குவமா பேசி முடிவு பண்ணலாம்னு நாம காத்திருந்ததெல்லாம் வெறும் கனவுதானா? அந்த கனவுகளை உருவாக்கிய நம்மோட நெஞ்சுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட வேண்டியதுதான். நீ சுலபமா சொல்லிட்ட. எத்தனையோ நாட்கள் நானும் லலிதாவும் இந்த அண்ணி என்னும் உறவை பத்தி பேசும்போது லலிதா தன் உள்ளத்தில் ஊற்றெடுக்க மகிழ்ச்சியினால சிறகடித்து பறப்பாளே. அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே சிதைந்து போக வேண்டியதுதானா? அந்த உணர்வுகள் எல்லாம் மனசுக்குள்ளேயே மறைக்கப்பட வேண்டியவை. என்னாலேயே ஏத்துக்க முடியாத இந்த விஷயத்தை
அந்த அப்பாவி பொண்ணு எப்படி ஏத்துக்க போறா? கற்பனைக்கு உருவம் அமைக்க நினைப்பதை விட நிதர்சனத்தை ஏத்துக்க நினைப்பது புத்திசாலித்தனம். லலிதாவும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்க வேண்டும். என்னால இதை ஏத்துக்க முடியல ரவி. நான் போய் லலிதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப நீ அங்க போக வேணாம். தெளிவு பெற்றிருக்கிற அவ மனசுல குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம். இப்பவே நான் அவளை பார்க்கணும். அவளோட உண்மை நிலை என்னங்கிறதை தெரிஞ்சுக்காம என்னால சும்மா இருக்க முடியாது. பெத்தவங்க அமைச்சு கொடுக்கிற பாதையில அவளது பயணம் தொடரட்டும். அதைத்தான் நான் விரும்புறேன். நீ லலிதாவை முழு மனசோட நேசிக்கலைன்னு நினைக்கிறேன். நீ விரும்பின பொருள் உன் கையை விட்டு பறி போகிறதே என்கிற துடிப்போ தவிப்போ இல்லாம உன்னால எப்படி இருக்க முடியுது? அன்பின் பேரால லலிதாவுக்கு கிடைக்க இருக்கிற நல்ல வாழ்க்கையில குறுக்கிடுவது அநாகரிகம்னு நான் நினைக்கிறேன். லலிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்றைக்கும் நல்ல நட்பாக மட்டுமே நீடிக்கட்டுமே. லலிதாவின் கல்யாணத்தை நீயே முன் நின்று நடத்தி வைப்ப போலிருக்கு. அதனால லலிதா சந்தோஷப்படுவாள் என்றால் நிச்சயமா அதை செய்வேன். லலிதாவோட இந்த கல்யாண ஏற்பாடு எந்த காரணத்திலேயாவது நின்னு போயிடக்கூடாதான்னு என் மனசு தவிக்குது. உன்னோட சிநேகிதிக்கு கிடைக்க போகும் சிறப்பான வாழ்க்கையை கண்டு நீ பொறாமைப்படுறேன்னு நினைக்கிற. ரவி, நீ என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நாம் விரும்புகிற பொருள் நமக்கு கிடைக்கணும் என்பதற்காக மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனசை பற்றி வேற என்ன நினைக்க முடியும்? ரவி, நீ உன் மனசை சுலபமாக மாற்றிக்கிட்ட. எனக்கு அந்த பக்குவம் இல்லை. லலிதாவுக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கை எத்தனை உயர்வானது என்பதை நினைச்சு பாரு. ஊரிலேயே பெரிய மிராசுதார் வீட்டு வாழ்க்கை. பங்களா, காரு, நிலம், தோட்டம்னு எத்தனை உயர்வும் வசதிகளும் நிறைஞ்ச வாழ்க்கை. இது போன்ற வசதிகள் என்னால் செஞ்சு கொடுக்க முடியுமா? அதை நினச்சி என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்ட. ரவி, உன்னோட அன்பு பவித்திரமானது. லலிதாவுக்கு இந்த உயர்வான வாழ்க்கை அமைய வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. முயற்சிக்கிறேன் என்று சொன்னாலே தவிர அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது துவண்டு விட்டாள். ரவி பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் நினைத்து பார்த்து அதன் உயர்வை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தாள் பத்மா. லலிதாவை அழகுபடுத்துவதில் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தாள் கல்பனா. லலிதா, இந்த பட்டுப்புடவையை கட்டிக்கோ என்று பீரோவில் இருந்து பட்டுப்புடவையை எடுத்து கொடுத்தாள். இதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் எப்பவும் போட்டுக்கிற சுடிதாரையே போட்டுக்கிறேன். பட்டுப்புடவை நகைகள் எல்லாம் போட்டு வேஷம் கட்டிட்டு நிற்க எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்குடி நீ பேசுறது. ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு 30 வயசுல கூட மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. உனக்கு இப்ப சரியான வயசு. இந்த வயசுல உன்னை மணப்பெண்ணா பார்க்க எத்தனை அழகா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப வரப்போற வீட்டு செல்வ செழிப்பும் சேர்ந்து மகாலட்சுமி மாதிரி பிரகாசிக்க போற. அக்கா, என்னோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் இந்த பட்டு புடவையிலும் நகையிலும் அடங்கி இருக்கலக்கா. திரும்ப திரும்ப கீறல் விழுந்த கிராமபோன் மாதிரி படிக்கணும், படிச்சு முடிச்சு நல்ல வேலையா தேடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், இதைத்தானே சொல்ல போற? அதுக்கும் மேல நான் மனதார விரும்புகிற ஒருத்தரை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டேன். அடி சக்கை நானாம். சாது பூனையா படிப்பு ஒன்னே உலகம்னு இருந்தவளுக்குள்ள காதல் மாளிகை உருவாகி இருக்கா? ஆமா, யாரடி உன் மனசை கவர்ந்தவன்? போக்கா, உனக்கு தெரியாத மாதிரி. தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. தப்பி தவறி கூட அப்பா காதுல இந்த விஷயம் எட்டுச்சோ பூகம்பம்தான். அதை விட என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா போதும், கையில முரசு ஒன்னை எடுத்துக்கிட்டு கொட்ட தொடங்கிடுவாரு. அக்கா, கண்ணை தொடச்சிக்கோ. உன்னை பொறுத்தவரை இனிமே அந்த ரவி உன் சிநேகிதி பத்மாவின் அண்ணன். உனக்கும் அண்ணன்கிற உறவோட சரி, நல்ல நண்பனா வேணும்னா இருக்கலாம். அதுக்கும் மேல எந்தவித சலனத்திற்கும் இடம் கொடுக்காத. முகத்தை தொடச்சிக்கோ. அப்படியே உன் மனசுல பதிவாகி இருக்கிற ரவியோட உருவத்தையும் அழுத்தி தொடச்சிடு. என்ன, நான் சொல்றது புரியுதா? இந்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரமா ரெடியாரு. சரிக்கா என்ற தலையை ஆட்டுகிறாள் லலிதா. லலிதாவின் வீடு பரபரத்து கொண்டிருந்தது. ஆள் ஆளுக்கு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஏதேதோ வேலை பார்த்து கொண்டிருந்தனர். எல்லோருமே நல்ல உடை அணிந்து பார்ப்பதற்கு பளிச்சென இருந்தனர். எல்லோரிடமும் ஏதோ ஒருவித பரபரப்பு. ராமநாதன் மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்பார்த்து வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். கல்பனா, உன் தங்கையோட அலங்காரம் முடிஞ்சுதா இல்லையா? அங்க ஏன் மசன்னு நின்னுகிட்டு இருக்க? கூடத்துல ஜமுக்காலம் விரிச்சிருக்க. தாம்பூலம் சந்தனம் எல்லாம் எடுத்து வை என்று துரிதப்படுத்தினான் வெங்கடேஷ். தோ எடுத்துட்டங்க. இந்தாக்கா பூ. ரம்யா பூவை கொண்டு வந்து கொடுக்கிறாள். பூ வாங்குற நேரமா அது?
சீக்கிரமா பூவை வச்சு லலிதாவை ரெடி பண்ணு. அவளுக்கு அப்பவே பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்ப வாங்கி இருக்கிறது வர்றவங்களுக்காக. ஒரு தாம்பாளத்துல வச்சு தாம்பூல தட்டு பக்கத்திலேயே வச்சுடு. இதையெல்லாம் கூட ஒரு மனுஷன் சொல்ல வேண்டியது இருக்கே. டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்களாமா என்றார் அப்பா. ரெடியா இருக்குப்பா, எல்லாம் தயாரா வச்சிடுங்க. அவங்க அதிக நேரம் தங்க மாட்டாங்க, தங்க வைக்கவும் வேண்டாம். மாமா, கார் வராப்புல இருக்கு, வாங்க அவங்கள வரவேற்கலாம். வெங்கடேசனும் ராமநாதனும் வாசலுக்கு விரைகிறார்கள். கல்பனாவும் பின்னாலேயே போகிறாள். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம் என்று ராமநாதன் வரவேற்கிறார். பதில் வணக்கம் சொல்லிய தங்கம்மா டிரைவரிடம் வண்டியில் இருக்கிற சீர்தட்டுகளை எல்லாம் எடுத்து வர சொல்கிறாள். தங்கம்மாளுடன் அவளுடைய 2 மகன்களும் மருமகள்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சாதாரண வீட்டிற்கு வருவதற்கே விருப்பம் இல்லையானாலும் தங்கம்மாளின் விருப்பத்துக்காக வேண்டா வெறுப்பாக வருகிறார்கள். வாங்கம்மா, உட்காருங்க என்று அன்னபூரணி அவர்களை வரவேற்கிறாள். எளிய உடையில் இருக்கும் அன்னபூரணியை ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே வருகிறார்கள். இவர் என் மூத்த பிள்ளை சந்தானம், அவரது மனைவி சுசீலா. இவர் என் 2வது பிள்ளை சிவச்சந்திரன், கவிதா என்ற தன் 2 மகன்களையும் மருமகளிரையும் அறிமுகம் செய்து வைக்கிறாள் தங்கம்மா. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரலையா என கேட்கிறார் ராமநாதன். அவன் வரவேண்டிய அவசியமே இல்லை. எங்க ராஜன் ஏற்கனவே உங்க பொண்ணை பார்த்து விரும்பிய பிறகுதான் எங்களை பெண் கேட்க அனுப்பி இருக்கார் என்றாள் தங்கம்மா. தம்பியே பார்த்து திருப்தி அடைஞ்சு முடிவு செய்துட்ட பிறகு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு பூரண சம்மதம் என்றார் சந்தானம். என் பிள்ளையின் மகிழ்ச்சி தான் எங்கள் மகிழ்ச்சி. பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க, இவங்களும் பார்த்து திருப்தி அடையட்டும் என்றாள் தங்கம்மா. கல்பனா, லலிதாவை அழைச்சிட்டு வாமா என்றாள் அன்னபூரணி. நம்ம ராஜன் தம்பி தேர்ந்தெடுத்த பொண்ணு குறையென்னும் இருக்க முடியாது. நாங்க பெண்ணை பார்க்காமலே எங்கள் சம்மதத்தை தெரிவிச்சிட்டோம் என்றாள் பெரிய மருமகள் சுசீலா. கல்பனா லலிதாவை அழைத்து கொண்டு வந்தாள். இவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோமா லலிதா என்றார் அப்பா. மொத்தமாக எல்லோருக்குமாக விழுந்து வணங்கினாள் லலிதா. வாமா லலிதா, இப்படி வந்து உட்கார்ந்துக்கோ என்ற வாஞ்சையுடன் அழைத்து தன் அருகில் வந்து அமர செய்தாள் தங்கம்மா. கல்பனா, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வாமா. டிஃபனுக்கு அவசரம் இல்லை, பேசி முடிவு பண்ணிடலாமே என்றார் சந்தானம். எல்லாரும் சொல்ற மாதிரி சம்பிரதாயத்துக்கு சொல்லலை. உங்க பொண்ணு உண்மையிலேயே மகாலட்சுமி தான், எங்களுக்கு பூரண திருப்தி. உங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்கன்னா இந்த மாசத்திலேயே நிச்சயதார்த்தத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் சேர்த்து தேதி பார்த்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாருமா கலந்து பேசிட்டு சொல்லி அனுப்பினாலும் சரிதான் என்றாள் தங்கம்மா. எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மனசை விட்டு பேசிடுவோம். நமக்குள்ள இருக்கிற அந்தஸ்து இடைவெளி என் பொண்ணோட வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காம இருக்கணும் என்றார் ராமநாதன். அந்தஸ்துங்கிறது பணத்தால மட்டும் வர்றதில்லை, குணத்தால, குடும்ப சிறப்பால, பெண்ணோட அறிவு, அழகு, அடக்கம், உயர்வான பண்பு இவைகள் எல்லாம் அடங்கியதுதான் அந்தஸ்து. பணம் மட்டுமே பெருசுன்னு நினைச்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே வேண்டாமே என்று தன் மன திருப்தியை விளக்கினாள் தங்கம்மா. மாமா, அவங்க அந்தஸ்துக்கு சமமா நம்மை பணத்தாலேயும் அவங்களே உயர்த்திட்டு போறாங்க. நீங்க ஏன் அதை நினைச்சு குழம்புறீங்க? சரின்னு சொல்லுங்க மாமா என்று வற்புறுத்தினான் வெங்கடேஷ். அம்மா, உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்ற தங்கம்மாளிடம் தன் சம்மதத்தை தெரிவித்து கொண்டார் ராமநாதன். உங்க சம்மதத்தை தெரிவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். முறைப்படி நாள் குறித்து நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம் என்றாள் தங்கம்மா. கல்பனா, எல்லோருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வாமா என்றார் ராமநாதன். டிஃபன் சாப்பிட நேரம் இல்லை, எனக்கு 11 மணிக்கு ரோட்டரி கிளப் மீட்டிங் இருக்கு. பிரசிடெண்ட் நானே டயத்துக்கு போகலன்னா மற்றவங்க வருத்தப்படுவாங்க, அதனால நான் புறப்படுறேன் என்றாள் சுசீலா. நாங்களும் உங்களோடையே வந்துடுறோம் அக்கா, எங்களுக்கும் வேலை இருக்கு என்றாள் கவிதா. அம்மா, எல்லாருமே புறப்படலாமே என்றார் சந்தானம். நீங்கள்லாம் முதல்ல போய் இறங்கிட்டு காரை அனுப்பி வைங்க, எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு என்று சொல்லி அவர்களை புறப்பட சொன்னாள். தாம்பூலம் கொடுத்து புறப்படுகிறவர்களை வழி அனுப்பி வைத்தாள் அன்னபூரணி அம்மா. லலிதா, வண்டி வந்ததும் நீ என் கூட வா, கடை வீதிக்கு போயிட்டு வருவோம் என்றாள் தங்கம்மா. நான் நான் எதுக்குமா? பெரியவங்க பேச்சுக்கு மறுப்பு பேசக்கூடாது. உனக்கு அவங்களோட தனியா போக சங்கோஜமா இருந்தா நான் கூட வர்றேன், உனக்கு துணையா. என்னங்கம்மா, நான் வரலாம் இல்ல என்று கல்பனா கேட்கவும், வேண்டாம்னா சொல்ல போறாங்க. அவங்க வீட்டு மருமகளை அவங்க அந்தஸ்துக்கு சமமா உயர்த்த நினைக்கிறவங்க மருமகளை சேர்ந்தவங்களையும் உயர்த்தினாத்தானே அவங்களுக்கு பெருமை. நான் சொல்றது சரிதானம்மா என்றான் வெங்கடேஷ்.
ரொம்ப சரி, நீங்களும் புறப்படுங்க. இவர்கள் பேச்சு லலிதாவுக்கு வெறுப்பாக இருந்தது. அங்கிருந்து எழுந்து போய் அம்மாவிடம் தணிந்த குரலில், என்னம்மா இது, கல்பனாவும் அவ வீட்டுக்காரரும் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன கருவியா வச்சு அந்த குடும்பத்து சுகபோகத்தை பெற துடிக்கிறாங்களே அவங்க 2 பேரும். நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. அவங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற உன்னையும் உங்க குடும்பத்தாரையும் உயர்வாவே நினைப்பாங்களே தவிர வேற என்ன நினைக்க போறாங்க என்றாள் கல்பனா. அக்கா, நீ பேசாம இருக்க மாட்டியா என்று கடிந்து கொண்டாள் லலிதா. என்னடி இது, வளமும் வாழ்க்கையும் உன்னை தேடி வரும்போது அனுபவிக்க தெரியாம எட்டி உதைக்கிற. உடம்பு தேய உழைச்சு நாம தேடின பணத்துல சுகத்தை அனுபவிக்க துடிக்கணும். அடுத்தவங்க பணத்துல நாம அனுபவிக்க நினைச்சா அது பேராசை. பாத்தீங்களாமா உங்க பொண்ணு பேசுற தத்துவத்தை. இவளை மதிச்சு உரிமையோட தன்னோட அழைச்சிட்டு போக அந்த அம்மா விரும்புறாங்க. அவங்கள அவமதிக்கிற மாதிரி இவ பேசுறா. அந்த வீட்டுல வாழ போற பொண்ணு, அதை மறந்துடாத. முகத்தை சுளிக்காம அவங்க கூட போயிட்டு வா. புறப்படு. அக்கா, தயவு செய்து என்னை ஏன் வழியில விட்டுடு. உனக்கு ஆசையா இருந்தா நீ அவங்களோட புறப்பட்டு போயிட்டு வா. இதை கேட்டுக்கொண்டே வந்து விட்ட தங்கம்மா, லலிதா, உனக்கு தயக்கமா இருந்தா நீ வர வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரையில நானே வாங்கி கொடுத்து அனுப்புறேன். நாளைக்கு எங்க வீட்டுல உங்க எல்லாருக்கும் விருந்து. அங்கேயும் ஜோசியரை வரவழைச்சு திருமணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். எல்லாருமே வந்துடுங்க. லலிதா, நீ கட்டாயம் வரணும். கார் அனுப்புறம்மா. பணிவுடன் சரிம்மா என்றாள் லலிதா. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவதற்கு தகுந்தா போல எங்க எல்லோருக்கும் தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அனுப்புவீங்கல்ல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. எங்க நிலைமை அப்படி என்று கல்பனா தனியாக வந்து தங்கம்மாளிடம் சொன்னாள். கட்டாயமா அனுப்பி வைப்பானம்மா, அனுப்பி வைப்பம்மா. நாளைக்கு எல்லாரும் வந்துடுங்க. லலிதாவை கட்டாயமா அழைச்சுக்கிட்டு வரணும். அது என்னோட பொறுப்பு. நீங்க மட்டும் எங்களை மறக்காம உங்க எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கி கொடுத்து அனுப்புறேன். நான் போயிட்டு வரட்டுமா, வண்டி வந்துட்டது என்று விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள் தங்கம்மா. கல்பனாவின் செயல் லலிதாவுக்கு வெறுப்பாக இருந்தது. அடுத்தவங்க பணத்துக்கு ஏன்தான் இப்படி பறக்கிறாளோ என்று அம்மாவிடம் வெறுப்பாய் பேசினாள். நம்ம வீட்டுக்கு சம்மந்தியா வரப்போறவங்க நமக்கு அந்நியமா? மேலும் அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமாவே வசதி இருக்கு. நமக்கோ தேவை இருக்கிறது. இருப்பவங்க இல்லாதவங்களுக்கு செய்யறது தப்பே இல்லை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. அவங்க கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிறோம் என்று சமத்காரமாக பேசினாலும் லலிதாவுக்கு கல்பனாவின் பேச்சு செயல் எல்லாமே அருவருப்பாகவே இருந்தது. மான அவமானத்தை நினைச்சு பார்க்காத ஜென்மங்கள். இதுகளை திருத்தவே முடியாது. என்னடி இது, ரொம்பத்தான் தொல்ற. நாம இப்படி போய் நின்னா உனக்குத்தான் அவமானம். நாம அவங்க கிட்ட எதுவும் கேட்கலையே. அவங்களா செய்யறதா சொல்லும் போது வாங்கறதுல தப்பே இல்லை. நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கையேந்திட்டு வந்து நிக்கல. பேச்சை இத்தோட நிறுத்திக்க. இதற்கு மேலேயும் இவளிடம் பேசுவதில் பிரயோஜனம் இல்லை என்று லலிதா வெறுப்புடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். மிராசு வீட்டு கல்யாண சிறப்புகளை பற்றி ஊரே வியந்து பாராட்டி கொண்டிருந்தது. ராஜன் லலிதா ஜோடி பொருத்தத்தை வியந்து மகிழ்ந்தவர்கள் பலர். வேளா வேளை நடந்த விருந்தையும் ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் வழங்கிய பரிசுகளையும் வாங்கி கொடுத்துள்ள ஆடை அணிகளையும் பற்றி பேசி பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர் பணியாட்கள். பண்ணையாட்களும் தங்களுக்கு கிடைத்த விருந்தையும் அவர்கள் பெற்றுள்ள ஆடைகளையும் பெருமையுடன் பேசி மகிழ்ந்தனர். தன் மகளுக்கு இப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைத்ததில் பெற்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கல்பனாவுக்கு தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காமல் போய்விட்டதே என்னும் ஏக்கம் ஒரு புறம் இருந்தாலும் தங்கையின் திருமணத்தால் தனக்கு கிடைத்த பட்டு ஆடைகளை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருந்தாள். கல்யாண செலவு பொறுப்புகள் எல்லாவற்றையுமே பிள்ளை வீட்டார் ஏற்றுக்கொண்டாலும் ஓடி ஆடி அலைந்ததில் மிகவும் களைத்து போய்விட்டார் ராமநாதன். லலிதாவை பிரிந்த ஏக்கமோ கல்யாண வேலையின் அலுப்போ அன்னபூரணி அம்மாவும் சோர்ந்து படுத்து விட்டாள். திருமணத்திற்கு வந்த வாழ்த்து தந்திகளையும் தபால்களையும் சாவகாசமாக பிரித்து படித்து கொண்டிருந்தார் ராமநாதன். கல்பனா, சூடா காஃபி கொண்டு வாமா என்ற குரல் கொடுத்துவிட்டு மீண்டும் தபால்களை பிரித்து படிப்பதில் முனைந்து விட்டார். படிப்பதில் முனைந்திருந்த ராமநாதனிடம் ரம்யா, அப்பா, கல்பனா அக்கா இங்கில்லப்பா. லலிதா அக்காவோட கல்யாணத்துக்கு வந்த பரிசு பொருள்களை எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. இருங்கோ, அம்மா கிட்ட கேட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா முடியாம படுத்திருக்கா, அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிப்பா, நானே போட்டு எடுத்துட்டு வரேன் என்று ரம்யா எழுந்தாள். ஆமா, லலிதாக்கு வந்த பொருள்களை இவ ஏன் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கா? இவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? மற்றவங்க பொருளை அவங்க அனுமதி இல்லாம தொடக்கூடாதுங்கிற நாகரிகமே இல்லையே இந்த பொண்ணுக்கு.
கல்பனாவை நான் இங்க வர சொன்னதா சொல்லு என்றார் வெறுப்புடன். அக்கா, உன்னை அப்பா வர சொன்னார் என்று அழைத்த ரம்யாவிடம், அக்கா வேலையா இருக்கான்னு சொல்லிடி என்று சொல்லிக் கொண்டிருந்த போது ராமநாதனே அங்கு வந்து விட்டார். கல்பனா, இந்த அறையில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்லப்பா, லலிதாவுக்கு வந்த பரிசு பொருள்களை பிரிக்கவே இல்லையே. என்னென்ன பொருள்கள் யார் யார் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதை நீ ஏன் பிரிக்கணும்? அந்த பொருட்கள் எல்லாம் லலிதாவுக்கு சேர வேண்டியவை தானே. அவ மாமியார் தான் அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்களே. அவங்க வேண்டாம்னு சொன்னா நாம் அப்படியே எடுத்துக்கணுமா? அப்பப்போ லலிதா வந்து அவளுக்கு தேவையானதை எடுத்துட்டு போவா. இல்லைனாலும் அப்பப்போ வர்ற பண்டிகை நாட்கள்ல ஒவ்வொரு சீருக்கும் ஒவ்வொரு பொருளா வச்சு கொடுத்துடலாமே. தனியா எடுத்து செய்ய நம்ம கிட்ட வசதி ஏது என்று அம்மாவும் சொன்னாள். லலிதா அக்கா அவளுக்கு வந்த பொருளை அவளே வேண்டாம்ங்கிறா. நீயே அள்ளிட்டு போகணும்னு தவிக்கிற என்று ரம்யாவும் சீண்டினாள். அவளைப் போல என்னையும் பணக்கார வீட்டுல கல்யாணம் செய்து கொடுத்திருந்தா நானும் தான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். எத்தனையோ பெரிய இடத்துல உயர்ந்த உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னை பெண் கேட்டு வந்தாங்க. உங்களால நகை போட முடியாதுன்னு ஒரு ஏழை வீட்டுல கொண்டு தள்ளிட்டீங்க என்று குறைபட்டு கொண்டு கண் கலங்கினாள் கல்பனா. நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும். இப்ப லலிதாவுக்கு மட்டும் நாம என்ன செய்துட்டோம்? பொண்ணு அழகா இருக்கான்னு பிரியப்பட்டு அவங்களா விரும்பி வந்து பொண்ணு கேட்டாங்க. அப்பவும் நம்ம நிலைமையை சொன்னோம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல எங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னோம். அவங்களாவே எல்லாம் செஞ்சு லலிதாவை மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. லலிதா அக்காவோட நல்ல மனசுக்கு பணக்கார இடம் கிடைச்சது. அது அவளோட அதிர்ஷ்டம் என்று ரம்யா குறுக்கிட்டாள். அப்படின்னா எனக்கு கெட்ட மனசு, அதிர்ஷ்டம் கெட்டவன்னு சொல்லி காட்டுறீங்களா? பாருங்கப்பா இந்த ரம்யா பேசுறத. கேட்டுட்டு நீங்களும் அவ பேசுறத ரசிச்சுட்டு இருக்கீங்களே என்ற கண்ணை கசக்கினாள். எதுக்குமா விதண்டாவாதம்? எல்லாமே அவரவர் தலை எழுத்துப்படி அமையும். முதல்ல இந்த ரூமை விட்டு நீ வெளியே வா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. நான் உங்களை கேட்காம எந்த பொருளையும் எடுத்துட்டு போக மாட்டேன்ப்பா. கேட்டே எல்லா பொருளையும் வாங்கிட்டு போக போற என்று ரம்யா சொல்லவும் கல்பனாவுக்கு அவமானமாகியது. அப்பா, இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசுறா, பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா. ராமநாதன் பொறுமை இழந்து விட்டார். பிரச்சனையே வேண்டாம், எல்லாரும் ரூமை விட்டு வெளியே வந்துடுங்க. அவங்க வேலையை பாருங்க, போங்க என்று சொல்லவும் கல்பனா அறையை விட்டு வெளியே வந்தாள். அறைக்கதவை சாத்திவிட்டு ராமநாதனும் தன் அறைக்கு போய்விட்டார். காலை நேரம் வானொலியில் மங்கள இசை ஒலித்து கொண்டிருந்தது. ராஜனின் வீட்டு சமையல் அறையில் சமையல்கார செண்பகத்தம்மா சுரவேகத்துடன் வந்து நிற்கிறாள். லலிதா கையில் பால் கவர்களுடன் சமையல் அறைக்கு வருகிறாள். லலிதாம்மா, நீங்களாம்மா பால் வாங்கிட்டு வந்தீங்க? பால்காரன் பெல் அடிச்சது கூட தெரியாம அசந்துட்டேன். ராத்திரி எல்லாம் ஒரே குளிர் ஜுரம் என்று சொன்ன செண்பகம் ஜுர வேகத்தோடு அடுப்பை பற்ற வைக்க போனாள். இந்த ஜுரத்தோட நீங்க ஏமா சிரமப்படுறீங்க? நகருங்க, நான் டிகாக்ஷன் போட்டுட்டு பாலை காய்ச்சறேன் என்று அடுப்பருகே வந்தாள் லலிதா. இந்த வீட்டில் இப்படி ஒரு அன்பான கருணையான வார்த்தைய நான் கேட்டதே இல்லைம்மா. நான் செய்யறேன்னு நீங்க சொன்ன அன்பிலேயே என் உடம்புல இருந்த ஜுரம் எல்லாம் ஓடியே போயிட்டுதும்மா. நீங்க உங்க அறைக்கு போங்க லலிதாம்மா. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு அடுப்பில் டிகாக்ஷனுக்கு தண்ணீரும் இன்னொரு அடுப்பில் பாலும் வைத்தாள் பாட்டி. ஜுர வேகத்தில் அவள் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. பாட்டி, உடம்பெல்லாம் நடுங்குது. கடுமையான ஜுரம் இருக்கும் போல இருக்கு. இப்படி வந்து உட்காருங்க. இல்ல உங்க அறைக்கு போய் படுத்துக்கங்க. காஃபி சமாச்சாரத்தை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவங்க அறைக்கு காஃபி போகலைன்னா ஆள் ஆளுக்கு பஸ்ஸரை அழுத்தி காதை தொலைச்சிடுவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல. நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க. ஜுர வேகத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த செண்பகம், அவ்வளவுதான், இன்னையோட என் சீட்டு கிழிஞ்சது என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள். அப்படியெல்லாம் உங்களை நடுத்தெருவில் நிறுத்திட மாட்டேன். பயம் இல்லாம போங்க பாட்டி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க உங்க அறைக்கு போங்கம்மா லலிதாம்மா. சற்று அதட்டலாக, சொன்ன கேட்க மாட்டீங்களா? சரி சரி, அறைக்கு போக தயக்கமா இருந்தா இங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துருங்க. எதை எதை எப்படி எப்படி செய்யணுங்கிறதை மட்டும் சொல்லி கொடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பஸ்ஸரின் சப்தம் ஒவ்வொரு அறையில் இருந்தும் கிளம்புகிறது. பார்த்தீங்களாம்மா, எல்லா அறையில் இருந்தும் அழைப்பு வந்துட்டது என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக காஃபியை கலக்கிறாள் பாட்டி. காஃபியை கலந்துட்டீங்கள்ல, ட்ரெயில வச்சு எங்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்மா, நானே எடுத்துட்டு போறேன். சொன்ன கேட்க மாட்டீங்களா? ஜுர வேகத்துல உடம்பே நடுங்குது.
மாடி ஏறும்போது எங்கேயாவது விழுந்து வைக்க போறீங்க? இப்படி கொடுங்க ட்ரேயை. என்ன வம்பல மாட்டி வைக்க போறீங்க. பயப்படாதீங்க பாட்டி. கலந்த காஃபியில சூடா ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு, நீங்க குடிக்க மாட்டீங்க. நானே தந்துட்டு போறேன். இந்தாங்க இந்த காஃபியை பிடிங்க முதல்ல. என் கண் எதிரிலேயே குடிங்க என்ற காஃபி டம்ளரை பாட்டியின் கைகளில் கொடுத்தாள். பயத்துடன் வாங்கி கொண்ட செண்பகம், இன்னைக்கு என்ன நடக்கப் போகுதோ? என்னை வம்பல மாட்டி வைக்கிறீங்களே லலிதாம்மா. ஒன்றும் நடக்காது. நீங்க காஃபியை குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காருங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன் என்று புறப்பட்டாள். லலிதாம்மா, நீங்க குடிக்கலையே. நான் வந்து குடிச்சுக்கிறேன். முதல்ல எங்க மாமியார் அறைக்கு கொண்டு போறேன். லலிதா தங்கம்மாளின் அறைக்கு வந்தபோது அறைக்குள்ளிருந்து வெங்கடேச சுப்ரபாதம் ஒலித்து கொண்டிருந்தது. தங்கம்மாளும் மெல்லிய குரலில் ஒலி நாடாவின் கூடவே இணைந்து பாடிக்கொண்டிருந்தாள். அறைக்கதவை மெலிதாக தட்டிவிட்டு உள்ளே வருகிறாள் லலிதா. லலிதாவா? வாமா. ஆமா, நீயே காஃபி எடுத்துட்டு வந்திருக்க. செண்பகத்துக்கு என்னாச்சு? பாட்டிக்கு கடுமையான ஜுரம். அதனால பாட்டியை ஓய்வெடுக்க சொல்லிட்டு நானே கொண்டு வந்தேன். செண்பகத்தை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு டிரைவர் கிட்ட சொல்லிடு. இன்னைக்கு எல்லோருக்கும் லஞ்ச் ஹோட்டல்ல தான். நான் சமையல் செய்கிறேன் அத்தை. ஹோட்டலுக்கு ஏன் போகணும்? வீட்டில் நான் இருக்கேன். 2 அக்கா இருக்காங்க. நாங்க சமைச்சிட மாட்டோமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த வீட்டின் மூத்த மருமகள் சுசீலா அந்த அறைக்குள் வந்தாள். நீ சமையல் செய்தா அந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்றது? இன்னைக்கு என் தம்பிக்கு பிறந்த நாள். நானும் என் வீட்டுக்காரரும் எங்க வீட்டுக்கு போக போறோம். அம்மா வீட்டுக்குன்னு சொல்லுங்க. உங்க வீடு நம்ம வீடு இதுதான் என்று லலிதா சொன்னது எரிச்சலை தந்தது. ரொம்பவும் பெருமைப்பட்டுக்காத. நானும் தான் படிச்சிருக்கேன் இந்த ஜோக்க பத்திரிக்கையில என்று சீறினாள் சுசீலா. அக்கா, நான் பத்திரிக்கையே படிக்கிறதில்ல. காலையிலேயே பட்டிமன்றம் தொடங்க வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க போங்க என்று அடக்கினாள் தங்கம்மா. அத்தை, நான் உங்க வண்டியை எடுத்துட்டு போக போறேன். அதை சொல்லத்தான் வந்தேன். ஏன், உங்க வண்டி என்னாச்சு? சந்து வெளியில போக போறாராம். அது யாரு சந்து? உங்க தம்பியா என்று குறும்பாக கேட்டாள் லலிதா. நான்சென்ஸ். இந்த குத்தல் பேச்செல்லாம் வேற இடத்துல வச்சுக்க, எங்கிட்ட வேணாம். எங்க காலத்தை போல புருஷங்கிட்ட பக்தியோ பவித்திரமோ இல்லைனாலும் மரியாதை கூட இல்லாம போகுது இந்த காலத்துல என்ற தங்கம்மாள் சந்தர்ப்பம் பார்த்து ஊசி இறக்கினாள். ஆணுக்கு பெண் சரி நிகர் என்னும் எண்ணத்தில் புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுவது சில பேருக்கு நாகரிகமாக இருக்கிறது. என் வீட்டுக்காரரே மறுக்காத போது அனாவசியமா பேசுறதுக்கு நீ யாரு? அத்தை, நானும் கவனிச்சிட்டு தான் வரேன். நேத்து வந்த மருமகளுக்கு இடம் கொடுத்து என்னை அவமதிக்கிறீங்க. எனக்கு அவளுடைய செயல்கள் திருப்தியா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. அதனால அவளை பாராட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு எங்க செயல் பிடிக்கலன்னு அர்த்தமா? அப்படி நான் சொல்லணுமா? ஆனாலும் உங்க மனசுல இத்தனை வஞ்சனையா? அக்கா, பெரியவங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாம இருக்கிறது நல்லது. உன்னோட புத்திமதியை கேட்க நான் இங்க வரல. அத்தையோட வண்டி எடுத்துட்டு போக வந்திருக்க. கேட்குற மரியாதையில கேட்டு வாங்கிட்டு போங்க. ஷட்டப். அனாவசியமா ஏன் வழியில குறுக்கிடாத. நல்லதனமா ஒதுங்கி ஒடுங்கி உங்க குடும்பத்து நிலைமைய நினைச்சு பார்த்து நடந்துக்க. எங்க குடும்பத்து, அதான் நம்ம குடும்பத்து கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம் தான் என்னோட ஒவ்வொரு செயலிலும் நிறைஞ்சிருக்கும். ராஜனின் அறையில் இருந்த அழைப்பு மணி ஒலிக்கிறது. ராஜன் எழுந்துட்டான் போல இருக்கு. அவன் அறையில் இருந்துதான் அழைப்பு மணி ஒலிக்கிறது. இதோ காஃபி கொண்டு போறேன் அத்தை என்று அங்கிருந்து கிளம்பினாள் லலிதா. ராஜனது அறைக்குள் வந்தாள் லலிதா. லலிதா, நீ எங்க போயிட்ட? நான் கண் விழிச்சதும் பார்த்து ரசிக்கிற முதல் ஆள் நீதானே? என் பக்கத்துல இருக்கணும். இதை நான் சொல்லணுமா? காஃபி கோப்பையில தான் கண் விழிப்பீங்கன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அது கல்யாணத்துக்கு முன்னால. இப்ப காஃபியும் நானும் பக்கத்திலேயே இருக்கோம். எழுந்திருச்சு பல் துலக்கிட்டு வாங்க. என் பழக்கத்தையே மாத்திரையே. முதல்ல காஃபி, அப்புறம்தான். இன்னையிலிருந்து அந்த பழக்கத்தை மாத்திக்கங்க. எனக்காக. இந்தாங்க பேஸ்ட், ப்ரஷ். எழுந்துருங்க. லலிதா, என்னையே மாத்திடுவ போல இருக்கு. காஃபி வாசம் மூக்கை தொலைக்குது. இருந்தாலும் நீ சொல்லிட்ட. தோ ஒரு நொடியில ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். லலிதா, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. இன்னும் அரை மணியில வெளியில போறோம். ரொம்பவும் முக்கியமான இடமா? அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா? ரெடியா இருன்னு சொல்லும் முன்னால இதோ வந்துட்டேன்னு சொல்ல வேண்டாமா? சரி, இப்பவே தயார். எங்க போகணும்? எங்க வேணாலும் போவோம். கையில கார் இருக்கு, பாக்கெட்ல பணம் இருக்கு, மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. எனக்கு ஆசை இல்லையே. திடுக்கிட்டு என்ன சொல்ற என்று கேட்கிறான் ராஜன். ஆசையை விட கடமை பெருசுன்னு என் மனம் நினைக்குது. என்னை விட, என் ஆசையை விட உனக்கு முக்கியமான கடமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சமையல்கார பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. கடுமையான ஜுரம்.
ஜுரம்ங்கிறதுக்காக நம்ம ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண முடியுமா? கல்யாணமாகி 10 நாள் கூட ஆகல. ஜாலியா இருக்கணும்னு உன் மனசுல ஆசையே கிடையாதா? ரவி அவளிடம் கேட்ட கேள்வி பளிச்சென அவள் நினைவில் தோன்றுகிறது. உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி உன் மனசுல எந்த எண்ணமும் கிடையாதா என்று கேட்ட கேள்வி மின்னல் என தோன்றி மறைகிறது. அவனுக்கு சொன்ன அதே பதிலை இன்று ராஜனிடம் சொல்கிறாள். ஆசைகள் நிறைய உண்டு. ஆசைகளுக்கு மேலாக கடமைக்கு முதலிடம் கொடுக்க நினைக்கிறேன். அப்படி என்ன தலை போற கடமை? சமையல்கார அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களை கவனிக்க எங்க அம்மா இருக்காங்க. அவங்களை விட உனக்கு பொறுப்பு என்ன வந்துட்டது? அம்மா டாக்டர் வீட்டுக்கு போக சொன்னாங்க. மருந்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பாட்டி செய்ய வேண்டிய வேலையை அம்மாவால செய்ய முடியுமா? அப்போ நீ செய்ய போறியா? ஸ்டூபிட். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய உல்லாசமான நேரத்துல அற்ப விஷயத்தை எல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு. சரி சரி, நான் குளிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். அவசியமே இல்லை, இன்னைக்கு முழுவதும் நம்ம சாப்பாடு வெளியில. ஒரு விஷயம், நாம எப்ப திரும்பி வருவோம்னு சொல்லிட்டீங்கன்னா அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். பிள்ளைங்க வெளியில போனா எப்ப வருவாங்கன்னு எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பாவோட கண்டிஷன் வெளியில போகும் முன்னையே என்ன நேரத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு போகணும். அதே போல சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்தாகணும். இது என்ன அடிமைத்தனம்? போன வேலை முடிஞ்சா தன்னால வந்துட்டு போறாங்க. சொன்ன நேரத்துக்கு அரை மணி தாமதமாகிட்டா வாசல்லையே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்னு நாங்க நினைக்கிறோம். சரி சரி, அதை நினைச்சு திகைச்சு நின்னுடாத. எங்க வீட்டுல அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அநாகரிகமா நடந்துக்க மாட்டாங்க. நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாம வெளியில போறோம். சரிங்க என்ற லலிதா அறையினின்றும் வந்து புறப்பட தயாரானாள். ராஜன் லலிதா இருவரும் காரில் வந்து இறங்குகிறார்கள். கார் வந்து நிற்கும் சப்தத்தை கேட்டு வாசலுக்கு வந்துவிட்ட நண்பர்கள் ஹலோ ஹலோ என உற்சாகமாக குரல் கொடுக்கிறார்கள். புதுமண தம்பதியருக்கு நண்பர்கள் அனைவரது சார்பாகவும் வணக்கம் என்று சொல்லி வரவேற்கிறாள் ரஞ்சனா. எங்கள் இருவரது சார்பாகவும் நன்றி, மகிழ்ச்சி என்றான் ராஜன். அவர்கள் எல்லோருக்கும் கைகூப்பி வணக்கம் சொல்லி புன்முறுவல் பூத்தாள் லலிதா. அந்த அழகு தேவதையை கண்டு ரசித்த மலைப்பில் ஒரு கணம் தடுமாறிய ரஞ்சனா, என்ன ராஜன், எப்பவும் டயத்துக்கு வந்துடுவீங்க, இன்னைக்கு ஏன் லேட் என்று கேட்டவள், என் மனைவி புறப்பட தாமதமாச்சுன்னு அவங்க மேல பழியை போட்டுடக்கூடாது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்றாள். நீ ஏத்துக்கிட்டாலும் மறுத்தாலும் என்னோட தாமதக்கு காரணமானவள் என் மனைவி லலிதா தான். அவள் புறப்பட தாமதமாகவில்லை. கிளம்புறக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை. ஏன், அவங்களுக்கு இங்க வர பிடிக்கலையா என்று ரஞ்சனா கேட்கவும் பதறிப்போனாள் லலிதா. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, நானே விருப்பப்பட்டு தான் புறப்பட்டு வந்திருக்கேன். நல்ல நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? நல்லாவே பேசுறீங்களே என்று பாராட்டினாள் ரஞ்சனா. எங்க வீட்டு சமையல்கார பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அந்த பாட்டிக்கு ஓய்வு கொடுப்பதற்காக லலிதா அவளே சமையல் செய்ய போறதா சொன்னா. பேஷ் பேஷ், உங்க வீட்டுல இதுவரை யாருக்குமே ஏற்படாத புதுமையான எண்ணமாச்சே என்றான் அவர்கள் குடும்பத்து மனிதர்களை நன்கு தெரிந்திருந்த சரவணன். தேவையானவங்க ஹோட்டலுக்கு போயோ மெஸ்ல இருந்து வரவழைச்சோ சாப்பிட்டுக்குவாங்க, நாம புறப்பட்டபடி போவோம்னு அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அன்னிக்கு நல்ல மனசு என்ற சரவணனிடம், அண்ணி பெரியம்மான்னு என் மனைவியை மூதாட்டியாக்கிடாத என்றான் ராஜன். அதுக்காக பேர் சொல்லி கூப்பிட முடியுமா என்றான் சரவணன். தாராளமா கூப்பிடலாம், அதுதான் நட்பை வளர்க்கும், வலுப்படுத்தும் என்றாள் லலிதா. நன்றி, எங்களோட நண்பர்கள் வட்டத்துல நீங்களும் சேர்ந்துட்டீங்க. ஆமா ராஜன், ஊட்டியில மலர் கண்காட்சி தொடங்கியாச்சு. நாம எப்ப புறப்படலாம் என்றான் சரவணன். நம்ம ரஞ்சனா வீட்டு தோட்டத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தாலே போதும். ஊட்டி மலர் கண்காட்சி தான். எத்தனை விதமான மலர் செடிகள், வண்ண வண்ண பூங்கொடிகள், எப்படி வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்காங்க. லலிதா, அவசியம் நீ இவங்க வீட்டு தோட்டத்தை பார்க்கணும். இப்ப எல்லாரும் சாப்பிட போகலாம். அம்மா பரிமாறி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டுறேன் என்று கூறிய ரஞ்சனா எல்லோரையும் சாப்பாட்டு மேஜைக்கு அழைத்து போனாள். மேஜையில் பரிமாறி வைக்கப்பட்டிருந்த பலகாரங்களை பார்த்து மலைத்து போனான் ராஜன். அடே அப்பா, காலை டிஃபனுக்கே இத்தனை ஐட்டங்களா? எதை சாப்பிட்றது, எதை விடுறது? திகைக்க வைக்கிறீங்களே ஆன்ட்டி. எதையும் விட முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் அம்மாவுக்கு திருப்தியா இருக்கும். எல்லாமே நல்லாத்தான் இருக்குமா. இன்னொரு நாள் சாவகாசமா வந்து செய்முறை கேட்டு எழுதி வாங்கிக்கிறம்மா என்றாள் லலிதா.
அவ்வளவுதான், எங்க அம்மாவுக்கு பரம சந்தோஷம் ஆயிடும். எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா தயாரிக்கிறவர்களுக்கு மனசுல திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவது இயற்கைதானே. சிரிப்பும் ரசிப்புமாக காலை உணவு முடிந்தது. டிஃபன் முடிஞ்சது. மத்தியான லஞ்ச் ராஜன் ஏற்பாடு. ஆமா, லஞ்ச் எங்க ஏற்பாடு செய்ய போறீங்க என்றான் சரவணன். நீங்கள்லாம் எங்க விரும்புறீங்களோ அங்க நீங்க இடத்த செலக்ட் பண்ணி வைங்க. நானும் லலிதாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்து சேர்ந்துக்கிறோம். டயத்துக்கு வந்துடுவீங்களே, கடை வீதிக்கு போனா நேரமே தெரியாதே என்றான் சரவணன். பெண்களை அழைச்சிட்டு போனா சீக்கிரமே வரமாட்டாங்கன்னு சொல்ல போற. அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். சரியா 1 மணிக்கு பிருந்தாவன் வாசல்ல வந்து நிற்போம். முன்னாடி வந்துட்டவங்க உள்ள போய் ஆர்டர் கொடுத்துட்டுருங்க. நாங்க வந்து கலந்துக்கிறோம். விருந்து கொடுக்க போறவங்க நீங்க. அதனால் என்ன? நீங்க முன்னாடி வந்துட்டா ஏற்பாடு செஞ்சு வைங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். சரியா 1 மணிக்கு பிருந்தாவன்ல சந்திப்போம். லலிதா, வா, நாம போகலாம் என்று இருவரும் புறப்பட்டனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.